மன்னம் நீ போரே நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்ந்திருவலம் சூழி வாணனை வாயார பன்னியாதரி தேத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. எல்லாம் மெல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் அடியேனுடைய சிரமேற்கொண்டு ஐயாரப்பரை பணிந்து குலகுருநாதனாம் செல்லத்துறை சுவாமிகளையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் நினைந்து ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் நல்லருள் காட்டி ஞானிகளாக திகழ்ந்த அத்தனை குருமார்களுடைய திருப்பாதங்களையும் பணிந்து ஏற்றி இன்றைய இந்த நல்ல நாளிலே ஓம் தொலைக்காட்சி வாயிலாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக உலகெங்கும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் கேட்டு மகிழக்கூடிய அன்பர்களுடைய பாதங்களை பணிந்து தொடர்ச்சியாக நாங்கள் திருவையாறு திருத்தலத்தினுடைய அருமை பெருமை சிறப்புகள் சீர்களை எல்லாம் அற்புதங்களை எல்லாம் எடுத்து ஆய்ந்து பார்த்து கொண்டு செல்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த வாரத்திலே இந்த சிலாத முனிவருக்கு குழந்தை பேர் இல்லாது 14 சப்தரிசிகள் வந்து குழந்தை இல்லாத வீட்டில் நாங்கள் தங்கவும் மாட்டோம் உணவருந்தவும் மாட்டோம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்களே என்று மனமானது நொறுங்கி உடைந்து இந்த துன்பம் இத்தன்மையானது என்று சொல்லி உணர முடியாத அளவு துன்பக்கடல்ல ஆழ்த்தி விட்டு போயிட்டார்கள். இதனால மனவேதனை அடைந்த சிலாத முனிவர், பெருமானே இது என்ன சோதனை, நான் அப்படி ஒரு பாவியாக இந்த பூமியில பிறந்து விட்டேனோ என்று மனம் வருந்தி திருவையாற்று பெருமானை மனதார நினைந்து திருவைந்தெழுத்து ஓதி அந்த திருவையாறு பெருமானுடைய நதியிலே சூரிய புஷ்கரணியிலே நீராடி எழுந்து வந்து அப்படியே சிவத்தியானத்தில் ஆழ்ந்தவராக பஞ்சாக்கினி நடுவிலே ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்கிறார். எங்களுக்கு தெரியும், ஒற்றைக்காலிலே நின்று தவம் செய்தது யார் என்று கேட்டால் பகீரதன் என்று எல்லோருக்கும் தெரியும். கங்கா தேவியை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பகீரதன் கடுந்தவம் செய்து கொண்டு வந்தான் என்று நாங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் சிலாத முனிவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி எம்பெருமான் ஐயாரப்பரை துதித்து, ஈசனே நான் செய்த பாவங்களை போக்கி எனக்கு குழந்தை வரம் நல்க வேண்டும், வீட்டுக்கு வந்த அடியவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாத பாவியாகி அவர்களை உபசரிக்க முடியாத பாவியாகி விட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான பிறப்பு எனக்கு வேண்டும் தானா, என்னுடைய இந்த பாவத்தை போக்கி எனக்கு குழந்தை வரம் தந்தருள வேண்டும் என்று ஐயாரப்பரை வேண்டி ஒற்றைக்காலிலே பஞ்சாக்கினி நடுவிலே நின்று திருவைந்தெழுத்தை ஓதி அங்கே தவம் இருக்கின்றார். ஒரு நாள் இருந்தாரா, 2 நாள் இருந்தாரா, 1000 தேவ வருடங்கள். நினைத்து பாருங்கள். எங்களால் இதெல்லாம் கற்பனைக்கு வேணுமென்றால் சரியாக இருக்கலாம், உண்மையில் நிகழ்ந்திருக்குமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நிதர்சனமான உண்மை. எம்பெருமானுடைய அருளாளர்களால் சாதிக்க முடியாதது என்று இந்த பிரபஞ்சத்திலே ஒன்று இருந்ததாக சரித்திரமே இல்லை. பஞ்சாக்கினி நடுவிலே நின்று தவம் செய்தவர் யார் என்று கேட்டால் காஞ்சி புராணத்திலே உமை அம்மையார். விளையாட்டாக அலர்விழி பொத்திய பொழுது, இந்த பிரபஞ்சம் இருண்ட பொழுது நெற்றிக்கண்ணை திறந்து கருகி போன இந்த பிரபஞ்சத்தை மீள புத்துருவாக்கம் செய்வதற்கும் தான் செய்த பாவத்தை போக்குவதற்குமாக மரவுரி தரித்து இமயமலையிலே பெருமானுடைய ஆணைப்படி தேவியானவள் மரவுரி தரித்து அங்கே பஞ்சாக்கரத்தை ஓதி பஞ்சாக்கினி நடுவிலே நின்று, அது என்ன பஞ்சாக்கினி என்று நீங்கள் கேட்கலாம். சும்மா பஞ்சாக்கினி பஞ்சாக்கினி என்று நீங்க சொன்னா என்னம்மா, இந்த பஞ்சாக்கினி என்றது என்னன்னு நீங்க சொன்னாத்தானே எங்களுக்கு புரியும் என்று நீங்க நினைக்கலாம். அந்த பஞ்சாக்கினி என்றால் 4 திசையும் அக்கினியை வளர்த்து நேரே நிமிந்து ஒற்றைக்காலிலே நின்று மேலே அண்ணாந்து பார்த்தால் மேலே எரியக்கூடிய
இருக்கக்கூடிய சுடர் சூரியனுடைய அக்கினி, இதுதான் பஞ்சாக்கினி. இப்படியாக தவம் செய்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர் உமாதேவியார். அப்படிப்பட்ட ஒரு கடுந்தவத்தை இந்த திருவையாறு பெருமானை வணங்கி இந்த சிலாத முனிவர் அந்த சூரிய புஷ்கரணியிலே நீராடி பஞ்சாக்கினி நடுவிலே ஒற்றை காலில் தவம் செய்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 1000 தேவ வருடங்கள் தவம் செய்கிறார். பெருமானும் அவரை பாருங்கள் எவ்வளவு காலம் சோதிக்கிறார் என்று. நாங்கள் என்றா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் ஒரு இறைவனை நோக்கி விரதம் இருப்போம். அதுக்கும் வீட்டில் இருக்கிறவையெல்லாம் திட்டி பேசி எங்களுக்கு பேர்ந்து விரதம் வேண்டா பணிவிட செய்கிறதுக்கு 10 பேர். இன்றைக்கு இப்படி இருக்கக்கூடிய ஆக்கள் விரதம் பிடிக்கிறது அப்படித்தான். பால் வேண்ட ஒரு ஆள், பழம் வேண்ட ஒரு ஆள், பேர்ந்து உடுப்பு துவைக்க ஒரு ஆள் என்று எத்தனையோ பணிவிடைகள் வீட்டில் இருக்கும். இங்கே அப்படியெல்லாம் அவர்கள் தவம் செய்யவில்லை. அதனால்தான் அவர்கள் இறைவனை நேரே கண்டு தரிசித்தார்கள், வரம் பெற்றார்கள். அதனால் அவர்கள் அருளாளர்கள், நாங்கள் சாதாரண மனுஷர்கள். அப்ப இந்த 1000 தேவ வருடங்கள் பெருமானை நோக்கி ஒற்றை காலில் நின்று தவம் செய்கிறார். இந்த தவத்திலே மகிழ்ந்த பெருமான் என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு காட்சி கொடுத்து, சிலாதா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்லி கேட்கிறார். பெருமானே, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நான் கேட்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எனக்கு உங்களுடைய அம்சத்திலே ஒரு மகன் வேண்டும், உங்களை போல ஒரு பிள்ளை வேணும், எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். உங்களை போல பிள்ளை வேணுமெண்டா நீங்க தானே வேணும், வேறு என்ன வேணும்? நாங்கள் போய் பெருமானே எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் தா என்று கந்து சட்டி விரதம் பிடிப்போம். நம்மனவர்கள் அப்படித்தான் பிடிப்பார்கள். முருகா, நீயே எனக்கு குழந்தையாக வர வேண்டும் என்று யாராவது கேட்கிறார்களா? எங்கேயாவது ஒரு சில அன்பர்கள் இருக்கக்கூடும், நமக்கு தெரியாம இருக்கலாம். முருகா, நீயே எனக்கு குழந்தையாக வர வேண்டும் என்றால் அந்த முருகன் வந்து இந்த கருவிலே அவதரிக்கக்கூடிய பக்குவம் அந்த தாய்க்கு தந்தைக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்க வேண்டும். இருந்தால் அந்த குழந்தை அந்த கருவிலே அவதரிக்கும். அதுபோல கடும் தவ வலிமை கொண்ட இந்த சிலாத முனிவருடைய பக்குவத்தையும் பயபக்தியையும் அன்பையும் பேராற்றலையும் கண்ட ஈசன் அவருடைய தவத்திலே மகிழ்ந்து சரி அப்படியே ஆவட்டும் என்று விட்டு ஈசன் மறைந்து விட்டார். ஆச்சிரமத்துக்கு மிக்க மகிழ்வோடு திரும்பிய சிலாதர் மனமகிழ்வோடு தனக்கு கிடைக்க போகிற அந்த குழந்தையினுடைய நற்செய்திக்காக காத்திருக்கிறார். எப்ப இந்த குழந்தை வந்து எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று காத்திருக்கிறார். சிறிது நாட்கள் கழித்து அந்த ஊரிலே, திருவையாற்று ஊரிலே வேள்வி செய்வார்கள். இன்றைக்கும் எங்களுடைய கிராமப்புறங்களிலே ஆலயங்களிலே வேள்வி என்று ஒன்று செய்வார்கள். அந்த காலத்திலேயும் அந்த ஊரிலே வேள்வி என்கின்ற ஒரு முறை இருந்திருக்கிறது. வேள்வி செய்யும் பொருட்டு நிலத்தை உழுது பண்படுத்தினார்களாம் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சிலாத முனிவரோட. அப்படி இப்போ உழுது கொண்டு போகிற பொழுது இந்த சிலாத முனிவரின் கண்ணெதிரிலே ஒரு தங்கத்திலான ஒரு பெட்டி கிடைச்சது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா என்ன ஒரு அதிசயம்! 4 கைகளும் 3 கண்களும் பொருந்திய ஒரு குழந்தை சும்மா ஒளி பிரகாசம் வீசும்படியாக அந்த பெட்டிக்குள்ளே, தங்க பெட்டிக்குள்ளே இருந்தது. எங்களுக்கு தெரியும், ஜனக மகாராஜன் நிலத்திலே தான் ஜானகியை கண்டெடுத்தான், சீதா மாதாவை கண்டெடுத்தான். கருவிலே பிறக்கவில்லை திருமகள். அதுபோல தாட்சாயணியாக தாமரை மலரிலே உமாதேவியார் தோன்றினார் தட்சனுக்கு மகளாக. யாரும் கருவிலே பிறக்கவில்லை. அதுபோல இந்த பெருமான் அங்கே தங்கப்பட்டிக்குள்ளே 4 கரங்களோடு 3 கண்களோடு குழந்தை இருப்பதைக் கண்டு அவருக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி, ஆனந்த பெருவெள்ளத்திலே துள்ளி குதித்து அவருக்கு பெருமானுக்கு எப்படி நன்றி சொல்றது என்று தெரியல. ஆனாலும் ஒரு சந்தேகம், இது ஒருவேளை ஒரு அசுர குழந்தையாக இருக்குமோ என்று அங்க நின்றவைக்கெல்லாம் ஒரு சந்தேகம். அந்த நேரம் பார்த்து வானத்தில இருந்து ஒரு அசரீரி கேட்டுச்சு, சிலாதா இந்த தங்கப்பட்டியை மூடி திற, சிலாதா இந்த தங்கப்பட்டியை நீ மூடி திற, நீ கேட்ட வரம் சித்திக்கும் என்று கேட்டது. இந்த தங்கப்பட்டியை நீ மூடி திறந்தா நீ கேட்ட வரம் கிடைக்கும் என்று ஒரு அசரீரி வாக்கு வானத்திலே ஆகாசத்தில இருந்து கேட்குது. இதை கேட்ட உடனே என்ன ஆச்சரியம்! சிலாத முனிவர் இறைவன் வாக்காக அதை
அப்படியே அந்த தங்கப்பட்டியை மூடி திறந்தார். அங்க பார்த்தா அங்க இருந்த அந்த குழந்தை 4 கைகளோடும் 3 கண்களோடும் இருந்த குழந்தை 2 கைகள் 2 கால்களோடு அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்க கண்டு ஆனந்தத்தில் ஆராதித்து கண்ணீர் வார அளவற்ற மகிழ்வோடு அந்த குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு அந்த பெட்டியோடு கொண்டு போறார் முனிவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு. அங்க கொண்டு ஓடி சென்று தன்னுடைய துணையாளை அழைத்து, எங்களுக்கு மகன் பிறந்து விட்டான். இன்றைக்கு இருக்கிற அம்மாக்கள்கிட்ட போய், அப்பாமார் எனக்கு மகன் பிறந்திருக்கிறான் என்று கேட்டால் எங்கே எடா போனி என்று தான் கேட்பினான். ஏண்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்பா மேரும் அப்படி, அம்மா மேரும் அப்படி. ஆனா அன்றைக்கு இருந்த முனிவர்கள் ரிஷிகளுடைய வாழ்க்கை என்பது வித்தியாசமானது. அன்றையோட குடும்பம் சரி. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோருடைய நிலைமையில போய் ஒரு அப்பா போய் எங்களுக்கு குழந்தை வந்து பிறந்திருக்கிறது என்று கேட்டால் எனக்கு தெரியாம எப்படி பிறந்தது என்று அங்க சண்டை உருவாகி குடும்பமே 2ஆ போயிடும். ஆனா இந்த சிலாத முனிவர் என்ன செய்தார் என்றால், குழந்தையை கொண்டு சென்று எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறான், அந்த பிறந்திருக்கிறான் என்ற சொல்லிலேயே ஆம்பளை பிள்ளை என்றது அங்கு தெரியப்பட்டுட்டது. மனைவியோடு மகிழ்ச்சி பொங்க கூறினார். தம்முடைய அந்த அழகிய திருமகனுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்றால், அவர் முனிவரே தந்தையாரே தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் வைக்கிறார். நந்தி என்று பெயர் வைத்தார். இதைத்தான் சொல்லுவார்கள், ஒரு குழந்தை கருவிலே பிறக்க முன்னமும் சரி, இந்த பூமியிலே அவதரிக்க முன்னமும் சரி, அது கருவிலே திருவுடைய குழந்தையாக இருக்கட்டும், இறைவனுடைய அவதாரமாக இருக்கட்டும், அது எங்கே பிறக்க வேண்டும், அதற்கு என்ன நாமம், அது எங்கே எந்த நேரத்திலே அவதரித்து எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும், எப்பொழுது இறைவனை போய் சென்று சேர வேண்டும், என்னென்ன கைங்கரியங்களை எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே அந்த குழந்தை ஆற்ற வேண்டும் என்பதெல்லாம் இறைவன் ஏற்கனவே எழுதிவிடுவான். அதனாலே சிலாத முனிவர் தம்மையும் அறியாமலே அவர் அந்த குழந்தைக்கு நந்தி என்ற அழகு திருநாமத்தை அங்கே வைக்கிறார். இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறது என்றால் இன்டர்நெட்டில் இணையத்தில் தேடி 50 சொந்தக்காரர்கிட்ட தேடி நம்பரை பார்த்து நமச்சிவாயத்தை பார்த்து என்று எத்தனையோ விடயங்களை எல்லாம் தேடி 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 தெளிஞ்சு ஒரு பிள்ளைக்கு பெயர் வைக்க 6 மாதம் 1 வருஷம் ஆயிரும். நந்தி என்று சொல்லி பெயர் வைத்து அன்போடு அந்த குழந்தையை தாளாட்டி சீராட்டி இவர்கள் வளர்த்தி வருகிறார்கள். சிறு வயதிலே இருந்து இந்த குழந்தை என்ன செய்யுது என்றால், தெய்வ குழந்தை அல்லவா, இறைவன் ஈசனே அந்த குழந்தையாக வந்து அவதரித்தார் அல்லவா, அந்த குழந்தைக்கு அபர ஞானம் எப்படி இருக்கும், அந்த ஞானம் எப்படியானது என்பதை அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியிலே அவனுடைய அறிவிலே பேச்சிலே காணக்கூடியதாக தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள் அனைத்து வேதங்கள் சகல கலைகளையும் பயின்று யோக கலைகளிலேயும் சிறந்தவனாக வல்லவனாக வளர்ந்து வருகிறான். சிறுபராயத்திலேயே வளர்ந்து இவற்றையெல்லாம் கற்கவில்லை. சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே அதையெல்லாம் தேர்ச்சி பெற்று வருகிறார். எல்லோரிடத்திலேயும் எல்லா உயிர்களிடத்திலேயும் அன்பும் பணிவும் பண்பும் கொண்டவனாக இந்த குழந்தை இருக்கிறான் நந்தி. 7 வயது சிறுவனாக நந்தி வளர்ந்து அழகாக அந்த குழந்தை இருக்குது. இப்படி இருக்கிற பொழுது சிலாத முனிவருடைய ஆசிரமத்துக்கு மித்ரா வருண என்ற 2 தேவர்கள் தேவர் உலகத்தில இருந்து வருகிறார்கள். மித்ரா வருண என்ற 2 தேவர்களும் இந்த சிலாத முனிவருடைய ஆசிரமத்துக்கு வருகிறார்கள். இப்படி வந்தவர்களை சிலாதர் அவர்களை என்ன செய்கிறார் என்றால், அவர்களுடைய வருகையினாலே எல்லையிட்ட மகிழ்ச்சி அவருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே வந்தவர்களை உணவு கொடுக்க முடியல, உபசரிக்க முடியல, அவர்கள் இந்த ஆசிரமத்தில் தங்கவே இல்லை என்று கவலையோடு இருந்தவர் மகன் பிறந்த உடனே இவர்கள் இருவரும் வருவதைக் கண்டு ஆனந்தத்தில் திளைத்து அவர்களை அன்போடு வாஞ்சியோடு வரவேற்று தன்னுடைய மகனை அழைத்து அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்படி அறிமுகம் செய்து வைக்கிற பொழுது நந்தியும் மிகுந்த மரியாதையோடு அவர்களுக்கு பணிவிடை செய்து பணிந்து வணங்கி அவர்களை உபசரித்து அவர்கள் முன்னிலையிலே நிற்கின்ற அந்த நந்தியை பார்த்து, இவர்கள் இருவரும் என்றும் அழியாத புகழோடு நல்லதொரு பதவியை அடைவாய், என்றும் அழியாத புகழோடு நல்லதொரு பதவியை அடைவாய் என்று ஆசி கூறினார்கள். இதை பார்த்துட்டு அந்த குழந்தை நந்திக்கு அதை பற்றி அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவர் அப்படியே அவர்களிடம் விடைபெற்று விட்டு
அந்த குழந்தை அங்கே இருந்து சென்று அது தன்னுடைய அந்த விளையாட்டு பருவ வயதினாலே அது விளையாட சென்று விட்டது. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த சிலாத முனிவருக்கு தாங்க முடியவில்லை. அந்த ஆசையை கேட்டு அவர் திடுக்கிட்டு போனார். இப்படி திடுக்கிட்டு போயிருந்த சிலாத முனிவர் அந்த மகா புருஷர்களை பார்த்து, அந்த மகாதேவர்களை பார்த்து கேட்கிறார், மகாதேவர்களான நீங்கள் என் மகனை பார்த்து தீர்க்காயுசுடன் வாழென்று ஆசீர்வதிக்காமல் இப்படி வேறு விதமாக ஆசீர்வதித்திருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று கவலையோடு கேட்கிறார். அதற்கு அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் என்றால், முக்காலமும் உணர்ந்தவர்களுக்கு அவனுடைய ஆயுளப்ப முடியும் என்பது தெரியும் தானே. சில ரிஷிகள் திருவாக்காக ஒரு வாக்கு தான் சொல்லுவார்கள். அதுபோல முக்காலத்தை உணர்ந்த அந்த மித்ரா வர்ண என்று சொல்லக்கூடிய இந்த அவர்கள் தேவர்லோகத்திலே வந்தவர்களுக்கு இந்த குழந்தை பாலகனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என்று தெரியும். அதனாலே அவர்கள், முனிவரே, மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் மகனின் ஆயுட்காலம் 8 ஆண்டுகள் தான். இன்னும் 1 வருட காலம்தான் அவன் இருப்பான். அப்படி இருக்கின்ற பொழுது அவனை நாங்கள் எப்படி தீர்க்காயுடன் இரு என்று ஆசி வழங்குவது என்று அவர்கள் உண்மையை அந்த தந்தை சிலாதருக்கு எடுத்து கூறுகிறார்கள். அது கேட்டு சிலாதருக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய அந்த இன்னும் 1 வருடம்தான் இருப்பான் என்று கேட்டவுடனே, என்னதான் மகரிஷியாக முனிவராக தவசிரேஷ்டராக இருந்தாலும் தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய பிள்ளை இறக்கப் போகிறான் இன்னும் 1 வருடத்தில் என்ற செய்தியை கேட்டவுடனே சிலாத முனிவர் அவ்விடத்திலேயே அதிர்ச்சியினால மயங்கி வீழ்ந்தார். உடனே அந்த தேவர்கள் முனிவரை அந்த அதிர்ச்சியில் இருந்து எழச் செய்து, முனிவரே, விதியை யாராலும் இந்த பிரபஞ்சத்தில் வெல்ல முடியாது, மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள். ஆனா இந்த சிலாத முனிவர் தன்னை அறியாமலே தன் மகனை எண்ணி புலம்பி அழுது கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறார். இதனை கண்ட மகன் நந்தி விளையாடி விட்டு வந்து பார்க்கிறார். தந்தை ஒரு ஆழ்ந்த யோசனையோடு கவலையோடு கண்ணீர் வார இருக்கிறார். என்னாச்சு அப்பாக்கு என்று கிட்ட போய், தந்தையே என்னாச்சு, உங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கிறார். ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள், நீங்கள் அழுகிறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார். இப்படி கேட்கிற பொழுது சிலாதர் நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் தன்னுடைய மகனிடத்துல கூறுறார். அவர் நினைக்கிறார், இன்னும் மகன் 1 வருடத்திலே தன்னை விட்டு பிரிந்து விடுவான். அந்த வேதனையிலே அந்த உண்மையை தன் மகனுக்கு சொல்ல வேண்டும், இனித்தான் மறைக்கக்கூடாது என்ற நல்லெண்ணத்தோடு சத்தியம் தவறாது நடக்கின்ற தன்னுடைய வாழ்விலே பொய்யுரைக்க கூடாது என்ற காரணத்தினாலே தன்னுடைய அந்த பிஞ்சு பாலகனுக்கு அங்கே நடந்த சம்பவத்தின் உண்மைகளை சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே நந்தி சிரித்து விட்டு சொன்னார், தந்தையே, என் உயிரை யாரும் எடுத்து செல்ல முடியாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னை உங்களுக்கு கொடுத்த அந்த சிவபெருமானே என்னை சாக விட மாட்டார். இப்படி உறுதியாக இந்த குழந்தை தன்னுடைய தந்தைக்கு வாக்களித்தது. இதை கேட்டவுடனே அவருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இவன் ஒரு பாலகன் என்று எண்ணுகிறார். அதன் பிறகு என்ன நிகழ்ந்திருக்கும் என்கின்ற அற்புதமான செய்தியை அடுத்தும் ஒரு ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக உங்களோடு சிந்திக்கலாம் என்று கூறி அமைகின்றேன். வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகழீர் திருஞான சம்பந்தன் பாதமலர் தனை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம்.